உலகமெங்கும் வசிக்கக்கூடிய நியூஸ் டாக்கீஸ் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜோடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. வர்ற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருப்பெயர்ச்சி நடக்க இருக்குங்க. வருஷம் குருப்பெயர்ச்சி ஒரு வருடத்துக்கு வர்றது தான். ஆனால் இந்த குருப்பெயர்ச்சி உச்ச நிலையில் 12 வருஷத்துக்கு ஒரு முறை உச்ச நிலையில் குருப்பெயர்ச்சி ஆகுதுங்க. மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வராரு. அடுத்த வருஷம் அதாவது 2027 ஜூன் மாதம் வரைக்கும் அங்கே இருப்பாருங்க. இந்த உச்ச குருப்பெயர்ச்சி கோல்சாரத்தில் அதி முக்கியத்துவமானதுங்க. அப்போ இந்த கோல்சாரம் நான் இப்போ ஏற்கனவே என்ன சொல்கிறேன், அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிறேன். பிறப்பு ஜாதகத்தில் அவங்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிடலாம். கோல்சாரங்கள் இதுக்கு துணை புரியும். ஒளியாக புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஜோதிடத்தை. ராஜயோக ஜாதகங்களில் ஏற்கனவே நிறைய ஒளி இருக்குது. அதனால கோல்சாரம் அவங்களுக்கு அதை பாதிக்கத்தான் செய்யும், நல்லதோ கெட்டதோ. ஆனால் அந்த சதவிகிதம், ஒளியின் சதவிகிதத்தில் ஒளியோடு மேற்கொண்டு ஒளி சேர்ந்தாலும் நமக்கு தெரியாது. ஒளியில் சிறு இருள் வந்தாலும் பெரிய பாதிப்பு இருக்காது. அந்த அமைப்பில் பலவீனமான ஜாதகங்கள், அதாவது பலவீனம்னா என்னென்னா, நம்ம அதிர்ஷ்டம் குறைந்த ஜாதகம் எடுத்துக்கிறணும். அதிர்ஷ்டம் இல்லாத அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய சிறு குறு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, ஒரு சின்ன நிலத்தை வச்சு அதில் விவசாயம் பண்ணி செய்யக்கூடியவங்க, சிறு கடை வைத்திருப்பவர்கள், இப்படி அடிப்படை ஆதாரம் எதுவுமே இல்லாமல் அன்றாடம் பிழைக்கக்கூடிய அமைப்பில் உள்ளவங்களுக்கு இந்த கோல்சாரம் கண்டிப்பாக பலன் கொடுக்கும். இப்போ ஜென்மகுரு சிறைவாசம்னு ஒரு பழமொழி சொல்லி வச்சிருக்காங்க. அதுல எல்லாம் தவறான வார்த்தை. குரு சுபக்கிரகங்கள்ல முதன்மையானவருங்க. உச்ச நிலையாகவும் வராரு. அப்போ அந்த ராசி பலப்படம் எடுக்கணும். அதே மாதிரி அவருடைய பார்வைகள் விடுது பாருங்க, அந்த இடத்துலையும் பலன்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி முழு பாவக்கிரகமான சனியோட நிலையவும் இதை எடுத்து சொல்லணும். அப்பதான் சரியாக இருக்கும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி எத்தகைய பலன்களை தரும்ங்கிறத பார்ப்போமுங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், மகரத்துக்கு மேல கும்பம், அதிபதி சனி, குரு நட்பு நிலை கொண்டவர்கள், சமமான உறவு கொண்டவர்கள். பலன்கள் அதில் தான் இருக்குது, பகைமை கிடையாது, நட்பு நிலை. இப்போ தனவரவு குடும்பம் அப்படிங்கிற 2ஆம் இடத்துக்கும் லாபங்கிற 11ஆம் இடத்துக்கும் குரு பகவான் அதைத்தான் தரப்போறாரு. இது அவர் தான் தரணும். ஒருவேளை கும்ப லக்னமாக இருந்தால் அவர் தான் நிச்சயம் தரணும். கும்ப ராசியாக இருக்கும் பொழுது ராசிபாதி லக்கணம் மாதிரி அமைப்புல ராசிக்கு இந்த பலனை தந்துருவாரு. நீங்க கும்பராசி என்ன லக்கணம் இருந்தாலும் அதனுடைய அமைப்புக்கு தகுந்தவாறு இந்த குருபாவோட நிலையை நம்ம எடுத்துக்கிறோம்ங்க. அடிப்படை பலம். இப்ப பயிற்சியை பார்ப்போம். 6ஆம் இடத்துல குரு வராருங்க. வேலை சிறக்கும் நான் சொன்னேன்னா, வேலை நல்லா தாங்க இருக்கு. 10 வருஷமா பிறந்ததுலேருந்து வேலை நல்லா பாக்குறேங்க. எங்க அப்பாவும் நல்லா இருக்கு, நானும் நல்லா இருக்கேன், எந்த குறையும் இல்லை சொல்றது. இங்க என்ன கேட்டீங்கன்னா, ஒளியோ உள்ள ஜாதகங்களுக்கு இந்த ஒளி இல்லை. இந்த கோல்சாரமும் பலவீனமான ஜாதகங்களுக்கு கண்டிப்பா ஆட் ஆகும். வெளிச்சமும் இருளும் கலந்திருக்கிற ஜாதகங்கள்ல இந்த குருவோட அற்புத ஒளி உங்களை மேன்மைப்படுத்தும். கண்டிப்பா 6ஆம் இடம் வேலை, தாய்மாமனோட உதவிகள், தாய்மாமன் நல்லா இருப்பாரு. ஒருத்தட்ட பணம் கேட்டிருக்கீங்களா, வாழ்க்கைக்கு தேவையான பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாரு. கடன்ங்கிற அமைப்புல கொடுப்பாரு. நீண்ட நாள் கடனா வரும், வட்டியில்லா கடனா வரும். இப்படிதான் இருக்குங்க. வேலை கண்டிப்பா கிடைக்கும். நோய் பாவங்கள் உங்களுக்கு லக்கணப்படி நடந்துட்டு இருக்கும்போது நோயும் வளரும். பாவத்துவம் இல்லை, பாவத்துவங்கிறது வேற, நோய் வளரும். இப்ப 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருந்துச்சுன்னா, ராசிக்கு 6ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ற காலத்துல உங்க ஜாதகம் எப்படி நோய் கடுமையா இருக்குன்னு சொல்லணும். இப்ப 6ஆம் இடத்துல இருக்கும்போது நோய் ஏற்படும், தீரும் அப்படின்னு சொல்லிடலாம். வேலை கண்டிப்பான முறையில் வேலை இல்லாதவர்களுக்கு கூட கிடைக்கும். வேலையில் அதிருப்தி உள்ள கூட வேலைக்கு செல்வீர்கள். 10ஆம் இடத்தை பாக்குறாரு. 6, 10 வெளிச்சம்னா கண்டிப்பா இப்ப என்னோட ஜாதகம் பார்க்க வர்றவங்களுக்கு பார்த்த உடனே 6ஆம் இடம் 10ஆம் இடம் வெளிச்சமா இருக்கு, நீங்க ஏதோ ஒரு வேலைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிச்சயம் சொல்லலாம். வயசுக்கு தக்கனே சொல்லணும். 6 வயசு பிள்ளைக்கு சொல்லக்கூடாது. படிச்சு முடிச்ச உடனே வேலை, ஒருவேளை நான் இப்ப வேலை அடிப்படையில இருந்துச்சுன்னா நம்பி சொல்லலாம். நீங்க கொஞ்சம் பழுதுபட்டு இருந்துச்சுன்னா வேலையில அவர் சொல்லுவாரு, 2 மாத காலம் வேலைக்கு போலேன்னு சொல்லுவாரு. நிம்மதியா நம்ம இருக்கலாம். அந்த 2 மாத காலம் அந்தரத்தை பார்த்து சொல்லணும். மீண்டுருவோம். அடிப்படையில பலம் இருந்தா மீண்டு எப்பவாவது ஒரு டைம் கிடைக்கும். அடிப்படையில் பேசிக்கல பலம் இல்லைன்னா நீங்க எப்பாவது ஒரு நேரம் வந்திருப்பாரு, அப்புறம் 2 நாளைக்கு வேலை இருக்காது. அப்படி ஜாதகம் வருது. ஆக சுபத்துவ பாவத்துவத்தை நம்ம பார்க்கணும். 10ஆம் இடம் வெளிச்சப்படுது, 6ஆம் இடம் வெளிச்சப்படுது. கண்டிப்பா வேலை தொழில் நிரந்தரமாக உங்களுக்கு அமைய போகுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்து 12ஆம் இடத்தை பார்ப்பாரு. வெளிநாட்டு பயணங்கள், நிம்மதியான தூக்கம், சுப விரயங்கள் எல்லாமே நடக்கும். வெளிநாட்டுக்கு உங்க ஜாதகப்படி முயற்சி செய்றீங்களா, கண்டிப்பா நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். 2ஆம் இடத்தை பாக்குறாரு. வேலையும் நல்லா இருக்கு, 10ஆம் இடமும் வெளிச்சப்படுது, 6ம் வெளிச்சப்படுது, 2 வெளிச்சப்படுது. நல்ல கனெக்ஷன் தெரியுதா? அப்ப வேலையும் வரும், நல்ல தொழிலும் அமையும், வருமானம் கிடைக்கும் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் இடம் வெளிநாட்டுல போய் வருமானத்தை பெற போறீங்க. எல்லாரும் கிடையாது. அந்த சம்பந்தப்பட்ட தசாபதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கு கண்டிப்பா இது போவீங்க. கும்பராசிக்கு ஏன்னா ஜென்மச்சனி இது அவசியப்பட்டிய. இப்ப ராகு இருக்கு,
ஜென்மச்சனியில் அவதிப்பட்டு போனவுடனே சிங்கத்திட்ட தப்பிச்சு புளிட்ட மாட்டாங்க இருக்கீங்க. ராகு இருந்தாலும் குரு பார்க்கிறாரு, இருட்டு தான். குரு மிதுனத்துல இருந்து தான் பாக்குறாரு, ஒளி இல்லாம பாக்குறாரு, பெரிய லைட்டா பார்க்கல. இப்பதான் பெரிய லைட்டா வரப்போறாரு ஜூன்ல இருந்து. ராகு இன்னொரு 6 மாதம் இருப்பார் சுமார். அதுக்கு பிறகு அப்ப சுபத்துவம் பெருகும் பொழுது இந்த இருளோட அளவு கம்மியாகி நல்ல வெளிச்சம் பெருகும் பொழுது அந்த கஷ்டங்கள் தீரும்னு எடுத்துக்கிறாங்க. சுபத்துவ பாவத்துவத்தின் அளவீடுகள். அப்ப 2ஆம் இடத்தை பார்க்கலாம், வருமானம் நடக்கும், குழந்தைகளோட அமைப்பு நல்லபடியா, இது வீட்டுல சுபிச்சாரம் நடத்தும், வருமானம் பெருக போகுது, பேசி பிழைப்பவர்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு வரும், திருமணமும் நடக்கும். 2ஆம் இடம் குடும்பம் அமைய போது நடத்தும். எப்போதும் சொல்ற மாதிரி, எல்லா ராசிக்கும் சொல்ற மாதிரி, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க, குலதெய்வத்தை வழிபடுங்க, இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க. நீங்க அந்த சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க, இது எப்படி இருந்துச்சு பலன்கள் அப்படிங்கறது கமெண்ட் பண்ணுங்க. நீங்க உற்சாகப்படுத்தினா தான் அடுத்தடுத்து நான் நல்ல பதிவுகள் போடுவேன். நன்றி, வணக்கம்.